நந்தினி அங்க இருக்கிறது உண்மைன்னு மட்டும் தெரிஞ்சது, அவளை முதல்ல அங்கிருந்து விரட்டுறேன். சக்தியை என்னோட ஆளாக்குறேன். அந்த நர்ஸ் நம்மளுக்கு நல்லது செய்தான் போன் பண்ணி பேசுறான்னு நினைச்சேன். இப்படி பணத்தாசை பிடிச்சு அலையறாளே, இத பத்தி டாக்டர் கிட்ட சொல்லி ஆகணும் நந்தினி. ஏங்க, இப்ப அவளுக்கு 25,000 ரூபாய் கொடுக்கலன்னு முடிவு பண்ணி போயிட்டு இருக்கோம். திடீர்னு ஏன் இந்த முடிவு? இந்த தடவை 25,000 கேட்டதால அப்படி இப்படின்னு பணத்தை புரட்டிட்டேன். ஆனா இதையே ஒரு சாக்க வச்சுக்கிட்டு அவ திரும்ப பணம் கேட்டா என்ன பண்றது? என்னங்க நீங்க அதுக்கு இடம் கொடுக்காத அளவுக்கு இன்னைக்கு அவகிட்ட கட் அண்ட் ரைட்டா பேசலாம். நீ நல்லா பேசணும்னு உன்னை கூட்டு போறேன். நீ தான் பேசணும். என்னாச்சு? பெட்ரோல் தீர்ந்து போச்சு. அதான் பைக் நின்னுருச்சு. என்னங்க, காலையிலே பாத்துக்க வேண்டியதானே? நான் பைக்ல பெட்ரோல் போட்டுட்டு தான் வீட்டுக்கு வந்தேன். அந்த கதிர் எனக்கே தெரியாம பைக்ல ஊர சுத்துறான். அவனை என்ன பண்றது? நந்தினி, பக்கத்துல தெரிஞ்சவங்க வீடு இருக்கு. அவங்க வீட்டுல பைக் இருந்தா பெட்ரோலை கேட்டு வாங்கிக்கலாமா? சரிங்க, வா. அண்ணே, அடடே வெற்றி தம்பியா, வாங்க வாங்க. வாங்கம்மா. வணக்கம்மா. என்ன பைக்கை தள்ளிக்கிட்டு வர்றீங்க? வர வழியில பைக்ல பெட்ரோல் தீர்ந்து போச்சு. அதுக்கு தான் பைக்கை தள்ளிக்கிட்டு வர்றீங்களா? ஆமாண்ணே. என் வண்டியில பெட்ரோல் இருக்கு, எடுத்துக்கங்க. சரிண்ணே. தேவானே, என்னங்க? இங்க வாமா. அத வரேன். வந்து பாரு யாரு வந்திருக்காங்கன்னு. அடடே, நாட்டாமோட்டு பிள்ளையா? அவங்க மருமகளும் வந்திருக்காங்களே. வணக்கம். வணக்கம்மா. என்னங்க வெளியில நிக்க வச்சு பேசிட்டு இருக்கீங்க? ரெண்டு பேரும் உள்ள போங்க. பரவாயில்ல, இருக்கட்டும். பெட்ரோல் போட்டு நாங்க கிளம்புறோம். அதெல்லாம் முடியாது. நாட்டாம வீட்டு மருமக முத எங்க வீட்டுக்கு வந்திருக்கீங்க. காப்பி குடிச்சிட்டு தான் போகணும். ஏங்க உள்ள வர சொல்லுங்க. இல்ல பரவாயில்லம்மா. நீங்க ரெண்டு பேரும் உள்ள போங்க. என் வண்டியில இருந்து பெட்ரோல் எடுத்து உங்க வண்டிக்கு போட்டுட்டு நான் கூப்பிடுறேன். லக்ஷ்மி, நீ உள்ள போயிரு. நான் வண்டியில பெட்ரோல் போட்டு வரேன். அதான் உங்க வீட்டுக்காரே சொல்லிட்டார்ல, உள்ள வாக்கண்ணு. போ லக்ஷ்மி. சரிங்க. போ லக்ஷ்மி. உள்ள போங்கம்மா. போ. வாக்கண்ணு, உட்கார் கண்ணு. உன்னை பத்தி தான் ஊர் முழுக்க பேசிட்டு இருக்காங்க. வீட்டுக்கு மருமகன்னு ஒருத்தி வந்தா லட்சுமி மாதிரி இருக்கணும்னு பெருமையா சொல்றாங்க. நீ எங்க வீட்டுக்கு வந்ததுல எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? எனக்கு சந்தோஷமா இருக்கண்ணு. காபி போட்டு எடுத்து சரிங்கம்மா. சரி. இந்த கண்ணு என்ன கண்ணு அப்படி பாக்குற அந்த போட்டோவ? இல்ல, இது யாரு? தங்கத்தை தெரியாதா? இதுதான் நாட்டாம வீட்டு பொண்ணு. ஊரோட செல்ல கண்ணு. உன் புருஷனோட தங்கச்சிதாம்மா.
நம்ம தங்கம் செல்ல கண்ணு. வாங்க தம்பி, உள்ள போலாம். வாங்க. சரி வாங்க. லக்ஷ்மி போலாமா? லக்ஷ்மி தங்க போட்டோ, தங்க போட்டோ இங்க எப்படி? மாலை போட்டு பூஜை எல்லாம் பண்ணிருக்காங்க. என்ன தம்பி நீங்களே இப்படி கேக்குறீங்க? அம்மனிதான் ஊருக்கு புதுசுனா தங்கம் திவ்யா சிநேகிதத்தை பத்தி உங்களுக்கு தெரியாதா? என்னால தங்கத்தை மறக்க முடியலண்ணா. இன்னைக்கு நான் பேங்க்ல வேலை செஞ்சு கை நிறைய சம்பாதிக்க காரணமே தங்கம் தானா. எங்க அப்பா என் படிப்பை நிப்பாட்ட போறேன்னு சொன்னாரு. தங்கம் தான் எங்க அப்பா கிட்ட பேசி அவரோட மனசை மாத்தினது. இல்லனா இந்த நிலைமைக்கு நான் வந்திருக்க மாட்டேன். எனக்கு வாழ்வு கொடுத்த என் தெய்வம் தங்கம் இந்த உலகத்தை விட்டு போன அன்னைக்கு படையல் போடுறத வழக்கமா வச்சிருக்கேன். இத்தனை வருஷமா நாங்க செய்யாதத நீ செஞ்சிட்டு இருக்கியே. உண்மையிலேயே தங்கம் நல்ல ஃப்ரெண்ட்ஸ் சம்பாதிச்சிருக்கா. என்ன கண்ணு புதுசா பாக்குற மாதிரி தங்கத்தோட போட்டோவை அப்படி உத்து பார்த்துட்டு இருக்க? நான் தங்கத்தை பத்தி கேள்விப்பட்டிருக்கேன். அவ வாழ்க்கையில என்ன நடந்துச்சுன்னு அவ டைரிய படிச்சு தெரிஞ்சுக்கிட்டேன். ஆனா இப்பதான் தங்கத்தோட முகத்தையே பாக்குறேன். என்ன கண்ணு பண்றது? நல்லவங்கள கடவுள் சீக்கிரம் கூட்டு போயிடறான். அது ஏன்னே தெரியல. அன்னைக்கு வெற்றிக்கிட்ட தங்கத்தோட போட்டோவை காட்டுங்கன்னு கேட்டப்போ தங்கவேல் மாமா கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறம் காட்டுறேன்னு சொன்னாரு. நல்ல வேலை இப்ப பாத்துட்டேன். எனக்கு ஒரு உதவி பண்றீங்களா? அட என்ன கண்ணு இப்படி கேட்ட? உனக்கு என்ன வேணும்னு சொல்லு. தங்கத்தோட போட்டோ இன்னொன்னு இருக்குமா? அக்கா என்கிட்ட இல்லைங்கக்கா, என் ஃப்ரெண்டு ருக்குமணி கிட்ட இருக்கு. வெற்றியன் எனக்கு வீடு தெரியும், வேணா அங்க போய் வாங்கிக்கோங்க. நீங்க ஃபோன் பண்ணி சொல்றீங்களா? நான் ஃபோன் பண்ணி சொல்றேன், நீங்க போய் வாங்கிக்கோங்க. சரி, ரொம்ப தேங்க்ஸ். சரிங்க. வரேன். சரி கண்ணு வரேன். வரோங்க. வாங்க தம்பி. இது எப்படி? உங்க ஃபேமிலி போட்டோ பார்த்த உடனே பழசுல ஞாபகம் வந்துடுச்சா? அதுக்கு தான் நான் இதை இங்க மாட்டினேன்.
என் ஃபேமிலி போட்டோ உனக்கு எப்படி கிடைச்சது? ஒருத்தங்க மேல உண்மையா அன்பு இருந்தா அவங்கள பத்தின விஷயம்லாம் தானா நம்மள தேடி வரும். என்ன அப்படி பாக்குறீங்க? உங்க அண்ணன் கல்யாணத்துக்கு நானும் வந்தேன்ல, நீங்க பாட்டுக்கு என்ன தனியா விட்டுட்டு உங்க அண்ணியை தேட போயிட்டீங்க. அப்பதான் உங்க ஃபேமிலியில உள்ளவங்கள பத்தி கல்யாணத்துக்கு வந்தவங்க கிட்ட எல்லாம் விசாரிச்சு ஒவ்வொருத்தரையும் அவங்களுக்கு தெரியாமே தனித்தனியா போட்டோ எடுத்து மார்பிங் பண்ணி இதை நான் ரெடி பண்ணேன். என்ன மன்னிச்சிருங்கம்மா. என் மேல உங்களுக்கு இன்னும் பாசம் இருக்கிறதுனாலதான் என்ன பார்த்த உடனே எழுந்திருக்க பாத்தீங்க. ஆனா நான் தான் உங்ககிட்ட மன்னிப்பு கூட கேட்காம வந்துட்டேன். உங்களை பார்க்கணும் பேசணும்னு எனக்கும் ஆசை இருந்தாலும் நான் அங்க இருந்தா அண்ணனோட கல்யாணம் நின்னு போயிடுமோன்னு பயந்துதான் வந்துட்டேன். இருந்தாலும் உங்களை பார்க்கிற சந்தர்ப்பம் திரும்ப எப்ப கிடைக்கும்னு எதிர்பார்த்துட்டே இருக்கு. சக்தி, அழாதீங்க சக்தி. ப்ளீஸ் சக்தி, அழாதீங்க. உங்க அம்மாவை நீங்க கூடிய சீக்கிரமே பார்க்கணும்னு நான் சாமி கிட்ட வேண்டிக்கிறேன். உன் வேண்டுதல் பழிச்சா ரொம்ப நல்லா இருக்கும் அனுஷ்கா. இதுல என் குடும்பத்துல இருக்கிறவங்க இருக்காங்க. லக்ஷ்மி அண்ணியும் புதுசா வந்த அண்ணியும் காணோம். உங்க வீட்ல தெய்வமா மதிக்கிற லக்ஷ்மி அண்ணிய ஃபர்ஸ்ட் போட்டோ எடுத்துட்டு அப்புறமா புது அண்ணிய போட்டோ எடுத்துக்கலாம்னு இருந்தேன். ஆனா அதுக்குள்ள எனக்கு ஃபிட்ஸ் வந்து அங்கிருந்து வர வேண்டியதா போச்சு. உங்க ரெண்டு அண்ணியும் போட்டோ எடுக்காததுக்கு சாரி சக்தி. ஏய், என்ன அனுஷ்கா இதுக்கெல்லாம் போய் சாரி கேட்டுக்கிட்டேன். இத்தனை பேரை போட்டோ எடுத்த நீ அவங்களையும் போட்டோ எடுக்கலான்னு ட்ரை பண்ணிருக்க. சந்தர்ப்ப சூழ்நிலையால முடியல. இதை நினைச்சு போய் கவலை எல்லாம் படலாமா? இப்ப முடியாட்டியும் இன்னும் கொஞ்ச நாள்ல உங்களை உங்க குடும்பத்தோட கண்டிப்பா சேர்த்து வைப்பேன். அதுக்கான முதல் முயற்சி தான் இந்த போட்டோ. என்ன என் குடும்பத்தோட சேர்த்து வைக்க நீ எவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்க. நந்தினிக்கு அப்புறம் பொண்ணுங்களை பார்த்தாலே எனக்கு எரிச்சலா வரும். பொண்ணுங்கள்லாம் சுயநலவாதிங்க, தான் நல்லா இருக்கிறதுக்கு என்ன வேணாலும் செய்வாங்க, சைக்கோ அப்படியெல்லாம் எனக்கு தோணுச்சு. ஆனா நான் நல்லா இருக்கிறதுக்கு நீ மெனக்கடுறத பார்த்தா பொண்ணுங்களையும் நல்லவங்க இருக்காங்கன்னு தோணுது. ஆனா என்ன ஒண்ணு, என்னோட பேட் லக் முதல்ல என்னோட மனச நந்தினி கிட்ட பறி கொடுத்துட்டேன். இப்போ தனிமரமா தவிக்கிறேன். சக்தி, இப்ப எதுக்கு அவளை பத்தி பேசிக்கிட்டு? ரிலாக்ஸ்டா இருங்க. ரிலாக்ஸ் சக்தி, ரிலாக்ஸ்.
ஆமால, இப்பயும் அந்த நம்பிக்கை துரோகியை பத்தி பேசிக்கிட்டு உன்ன மாதிரி இருக்கிறவங்க சில பேர் என் கூட இருக்கும்போது கண்டிப்பா நான் இழந்த சந்தோஷத்தை மறுபடியும் அனுபவிப்பேன்னு தோணுது. அதுக்கு காரணமா இருக்கிற உன்னை நான் வாழ்நாள் முழுக்க மறக்கவே மாட்டேன் அனுஷ்கா. Thank you, Anushka. Thank you very much. Really, thank you. ஃபீல் பண்ணாதீங்க சக்தி. உங்களுக்கு குடிக்க நான் இதை எடுத்துட்டு வரேன். அனுஷ்கா நில்லு. இதுக்குதான் மார்ஃபிங் பண்ணி சக்தியோட ஃபேமிலி போட்டோவை ரெடி பண்ண சொன்னியா? மார்ஃபிங் டெக்னாலஜியை வச்சு சக்தி கிட்ட இருந்து நந்தினியை பிரிச்ச எனக்கு அதே டெக்னாலஜியை யூஸ் பண்ணி சக்தி மனசுல இடம் பிடிக்கவும் தெரியும். இனிமே சக்தி என்னை மறக்கவே மாட்டார். லக்ஷ்மி, என்ன பேச்சியே காணோம்? தங்கத்துக்கு ரத்த சம்பந்தம் இல்லாத திவ்யா அவ தங்க போட்டோவை வச்சு படையல் போட்டது நினைச்சா எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குங்க. அந்த அளவுக்கு தங்கம் அவன் மனசுல வாழ்ந்துகிட்டு இருக்கா. தங்கம் சக்திவேல் பத்திலாம் தெரிஞ்ச உடனே அவங்க முகத்தை பார்க்கணும்னு நான் ரொம்ப ஆசைப்பட்டேங்க. இப்பதான் தங்கத்தோட முகத்தையே பார்த்திருக்கேன். இன்னும் கூடிய சீக்கிரமே சக்திவேலையும் பார்த்துருவேன். நீ அவனை பார்க்கும் போதாவது அவனோட முன்கோவத்தை விட்டுட்டு அவன் நல்லவனா இருக்கணும். இது பாருங்க, உங்க குடும்பத்துல பிறந்தவங்க யாருமே கெட்டவங்களா இருக்கவே மாட்டாங்க. சந்தர்ப்ப சூழ்நிலை சக்திவேலை கெட்டவரை காட்டியிருக்கே தவிர அவருடைய நடவடிக்கை கேள்விப்பட்டதுல இருந்து அவரும் நல்லவரா தான் எனக்கு தெரியுறாரு. அத காலம்தான் பதில் சொல்லணும். நம்ம கையில ஒண்ணுமே இல்லை. என்னங்க காஃபி எப்படி இருக்குன்னு சொல்லவே இல்ல? அதுவா, நீங்க போட்ட காஃபில அப்படியே அண்ணன் மயங்கிட்டாரு. என்னண்ணே, அப்படிதானே? ஆமாண்டா. என்ன அக்கா போட்ட காஃபியை பத்தி பேசிட்டு இருக்கீங்க? லட்சுமி, கரெக்ட் டைமுக்கு வந்திருக்கமா நீ. தேன்மொழி இன்னைக்கு பிரமாதமா காஃபி போட்டிருக்குமா. கண்டிப்பா அந்த காஃபி நீ குடிச்சாகணும். வெற்றிக்கும் கொஞ்சம் ஊத்தி கொடுமா. குடிங்க குடிங்க, நீ குடிங்க. சரிடா. எந்த லட்சுமி? அக்கா இல்லக்கா, எனக்கு காஃபி வேண்டாம். ஏமா? இல்ல வேணாம் மாமா. லட்சுமி, இன்னைக்கு நானே சமைக்கிறேன். காஃபி போட்டு கொடுத்து இவங்க எல்லாரையும் அசத்துன மாதிரி சாப்பாடு செஞ்சு எல்லாரையும் அசத்த போறேன். அக்கா இன்னைக்கு நானே சமைச்சிடுறேன்க்கா. நான் சொல்றத கேட்க கூடாதுன்னு முடிவே பண்ணிட்டியா? லட்சுமி, இன்னைக்கு ஒரு நாள் தேன்மொழி தான் சமைக்கட்டுமே. இல்ல மாமா, நான் அதுக்கு சொல்லல. இன்னைக்கு நான் சமைக்கிறேன்னு சொன்னதுக்கு காரணம் இருக்கு மாமா. அப்படி என்னமா காரணம்?